அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அப்பாவு வெற்றி பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்பதுரை தற்போது மேல்முறையீடு செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் இன்பதுரை கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். யோகேஸ்வரன், இது தொடர்பான முழு விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடைய வேட்பாளரான இன்பதுரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போதைய திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தேர்தல் முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது பல ஆண்டுகளாக நிலுவையில இருந்து வந்த நிலையில தபால் வாக்குகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில முறைகேடுகள் நடந்ததாக அப்பாவு தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில வாக்குகள் மறு எண்ணிக்கை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அண்மையில வழங்கிய தீர்ப்புல இன்பதுரையினுடைய தேர்தல் வெற்றி செல்லாததாக அறிவித்ததோடு 2016-2021 இடைப்பட்ட காலகட்டத்திற்கான ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக அப்பாவு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் தேர்தல் மனுக்கள் நீண்ட காலம் நிலுவையில் வைக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நீதிமன்றம் தன்னுடைய கருத்து என்பதை தெரிவித்தது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக ஏற்கனவே அதிமுக சார்பில் குறிப்பிட்ட ராதாபுரம் தொகுதியில வெற்றி பெற்றிருந்த இன்பதுரை உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனு என்பதை தாக்கல் செய்திருக்கிறார். அதுல உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வழங்கப்பட்டக்கூடிய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவில் கோரிக்கை என்பதை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் வரம்புகளை மட்டுமே ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தல்களை வழங்கி இருந்த நிலையில உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மீறி சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்குல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. எனவே இந்த தீர்ப்புகளை அமல்படுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும் அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராகவும் தற்போது இந்த மேல்முறையீட்டு மனு என்பது அதிமுகவினுடைய ராதாபுரம் சட்டமன்றத்துடைய வேட்பாளரான இன்பதுரை தரப்புல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது விரைவில் உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்ருத், வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.